Welcome to Education Time in Tamil CBSE Class 11th Chapter 4 இருக்கிற Part 17 வீடியோ. இதில் motion in a plane இந்த சாப்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 4.7, 4.8 and 4.9 இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.7 இதில் என்ன கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Galileo in his book Two New Sciences stated that for elevation which exceed or fall short of 45 degree by equal amounts, the range are equal. Prove this statement. Galileo வந்து அவருடைய புக்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம 45 டிகிரி ஆங்கிளை விட அதிகமாகும் which exceed or fall short 45 டிகிரி விட கம்மியாகும் by equal அமௌண்ட்டில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணும் பொழுது அது இந்த ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் அதனுடைய ரேஞ்சு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்சரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து பிக்சரில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இப்போ ஃபஸ்ட் இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். ஓகே, ஸோ இப்போ பிளேனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்ஜெக்டை த்ரோ பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 45 டிகிரி ஆங்கிளில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ணுறோம். அது என்ன பண்ணுது, அந்த கிரவுண்டில் வந்து ஒரு மேக்ஸிமம் ரேஞ்சை வந்து ரீச் பண்ணுது. இதுலேருந்து இது வரணும் அதோடைய ரேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரியை விட அதிகமாக. ஓகேவா, ஸோ எக்ஸீட் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பட் ஈக்குவல் அமௌண்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ 45 டிகிரி விட அதிகமானால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 50 டிகிரி வச்சுக்குவோம். ஸோ 50 டிகிரியில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து த்ரோ பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அது கிரவுண்டில் ஒரு ரேஞ்சில் போய் ரீச் ஆகுது. ஸோ இந்த ப்ளூ லைனுக்கான ரேஞ்சுனா இதுலேருந்து இது வரையணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காது, அடுத்தது அதை விட கம்மியாக பட் அதே அளவுக்கு கம்மியாக 45 டிகிரி விட நம்ம எவ்வளோ அதிகமாக எடுத்தோம் 5 டிகிரி, அது 50 டிகிரியில் போட்டோம். இப்போ 45 டிகிரி விட கம்மியாக, அப்போ இது 40 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ அந்த க்ரீன் கலருக்கான ஆங்கிள் வந்து 40 டிகிரி, இது வந்து 45 டிகிரி, அந்த ப்ளூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 50 டிகிரி. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணும்பொழுது இதில் பார்த்தீங்கன்னா 40 டிகிரியில் போடும்பொழுதும் அது என்ன ஆகுது, ஒரே ரேஞ்சு தான் போய் ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு இந்த ஆப்ஜெக்டில் 3 பால் எடுத்திருக்கோம். இந்த 3 பாலையும் வந்து ஈக்குவலாக வேறு வேறு ஆங்கிளில் அதே வெலாசிட்டி, ஒரே வெலாசிட்டி தான் மாறாத. ஓகே, ஸோ ஒரே வெலாசிட்டி நம்ம த்ரோ பண்ணுறோம். இப்போ அந்த 45 டிகிரியை விட அதிகமாகவும் கம்மியாகவும் எடுத்தது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, ஒரே பாயிண்டில் போய் நமக்கு ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அது 45 டிகிரியில் போனது அதை விட அதிகமான ரேஞ்சுக்கு போயிருக்கு. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த ப்ரொஜெக்டைல் லான்ச்டு வித் வெலாசிட்டி V0. இந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ நம்ம இங்கே V0க்கு பதிலாக யூன்னு எடுத்துக்கலாம். நம்ம புக்கில் V0 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம இங்கே யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இனிஷியல் வெலாசிட்டி இங்கே நம்ம கொடுக்குற வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரே வெலாசிட்டி தான் கொடுக்கணும். 3 ஆங்கிளுக்குமே ஒரே வெலாசிட்டி தான் கொடுக்கணும். 45 டிகிரி, 50 டிகிரி, 40 டிகிரி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அது 3க்குமே ஒரே வெலாசிட்டி தான் கொடுக்கணும். இந்த நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் தான் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். இங்கே கொடுக்குற நம்ம வெலாசிட்டி u. ஓகே, ஸோ இப்போ ஆங்கிள் வந்து θ0. இந்த ஒவ்வொரு ஆங்கிளுமே நம்ம θ0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ θ0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த ரேஞ்ச் இஸ் கிவன் பை, நம்ம ரேஞ்சுக்கான ஈக்குவேஷனை நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்டில் டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட்டில் எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோங்கிறத பாருங்கள். அது ஜென்ரல் ஃபார்ம் தான் இது. ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபார்ம், ரேஞ்சுக்கான ஜென்ரல் ஃபார்ம் என்ன, R = இங்கே நம்ம V0க்கு பதிலாக யூன்னு வச்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ அப்போ U² sin 2θ0 divided by g. ஓகே, ஸோ இப்போ இந்த ஜென்ரல் ஃபார்ம் வச்சு தான் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டெரிவேஷனாக போட்டு காட்டியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டெரிவேஷன் இதுதான். டு ப்ரூவ், என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, ரேஞ்சு. எதனுடைய ரேஞ்சு, ஒரு θ0 ரேஞ்ச். ஒரு θ0 ரேஞ்ச் என்ன, 45 விட அதிகமாக. ஸோ அப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம், 45 டிகிரி
plus alpha அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ ஒரு ரேஞ்ச் வந்து நம்ம எடுத்தாச்சு 45 டிகிரி plus alphaன்னு. ஓகே, அண்டு ஆர் அட் தீட்டா நாட் 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா. இது எது? அதை விட 45 விட கம்மியான ரேஞ்சு எது? 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்ம ரெண்டு ரேஞ்சையும் எடுத்துட்டோம். ஆர் சேம், இந்த ரெண்டு ரேஞ்சுமே நமக்கு சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ தட் இஸ் ஆர் 45 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆர் 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா. இதை நம்ம ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே ஈக்குவேஷனை எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்குவோமா? 45 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபாவை எடுத்துக்குவோமா? ஓகே, ஸோ அப்போ ஆர் 45 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபா. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் இருக்குல்ல, ரேஞ்சுக்கான ஜென்ரல் ஃபார்ம் ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா நாட் divided by g. ஓகே, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா u ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி அதே தான். அப்போ சைன் 2 தீட்டா நாட்டுக்கு தான் நம்ம என்ன போடலாம்? இங்கே ரேஞ்ச் அதிகமானதை எடுத்திருக்கோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தது 45 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக 5 டிகிரி 10 டிகிரி எது எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அது அதே அளவு ஈக்குவலாக நம்ம மைனஸில் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஜி போட்டாச்சு. அதுதான் இந்த ஸ்டெப். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம்? யூ ஸ்கொயர் அப்படியே இருக்குது. சைன் 2 தீட்டா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 2வை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்கோம். 45 டிகிரிக்கும் இந்த ஆல்ஃபாவுக்கும் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? சைன் 45 இன்ட்டு 2 எவ்வளோ? 90 டிகிரி. ஓகே, அப்போ 2வோட மல்டிபிள் பண்ணால் 2 ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. இந்த டேர்ம் வந்துருச்சா? ஓகே, இப்போ சைன் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இது வந்து ஃபார்முலா மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. சைன் 90 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அதே மாதிரி சைன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம வச்சு தான் அப்ளை பண்ணுறோம் இங்கே. ஓகே, ஸோ அப்போ சைன் 90 ப்ளஸ் தீட்டாங்கிறது காஸ் தீட்டா நமக்கு கிடைக்கும். இங்கே சைன் 90 ப்ளஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 ஆல்ஃபா இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்? சைன் 90 ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் 2 ஆல்ஃபா. ஓகே, ஸோ அதெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ சைன் 90 ப்ளஸ் 2 ஆல்ஃபா காஸ் 2 ஆல்ஃபா ஆயிடுச்சு டிவைடட் பை ஜி. இந்த ஜி டேம் அப்படியே போட்டாச்சு. இது வந்து ஈக்குவேஷன் 1. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது கிடைச்சதுக்கான ரேஞ்சோட அளவு இதுதான் நமக்கு கிடைக்கும். ஓகேமா? ஸோ இப்போ இதில் இனிஷியல் வெலாசிட்டியும் ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அடுத்தது இது எல்லாமே நம்ம கொண்டு வரது எல்லாமே ஜென்ரல் ஃபார்ம். ஏன்னா ஜஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும் இல்லையா? எந்த நமக்கு வேல்யூவும் கொடுக்கல, அதனால நம்ம ப்ரூவ் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து ஆறுங்கிறது 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா. அப்போ அதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் என்ன? யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா. தீட்டாக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணணும்? மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதனால் மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்தாச்சு. இப்போ இந்த 2வால் அதே மாதிரி தான் உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். சைன் 2வால் உள்ள மல்டிபிள் பண்ணால் இங்கே 2 வரக்கூடாது. ஓகே, ஸோ 2வால் உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் வந்து 2 இன்ட்டு 45 டிகிரி 90 ஆயிடுச்சு. இங்கே வந்து 2வால் மல்டிபிள் பண்ணால் 2 ஆல்ஃபா ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ரெண்டாவது ஃபார்முலா நம்ம என்ன எழுதியிருக்கோம்? சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ சைன் 90 டிகிரி மைனஸ் 2 ஆல்ஃபா காஸ் 2 ஆல்ஃபா. இங்கே தீட்டாவுக்கு பதிலாக நம்ம 2 ஆல்ஃபான்னு எடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ காஸ் 2 ஆல்ஃபா. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? காஸ் 2 ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ யூ ஸ்கொயர் காஸ் 2 ஆல்ஃபா டிவைட் பை ஜி. அப்போ ஈக்குவேஷன் 2. இது எந்த சைடு? நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம இந்த ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ணிட்டோமா? ரெண்டுமே நமக்கு ஒன்றா தானே கிடச்சிருக்கு, ஈக்குவேஷன் 1 2. From equation 1 and 2, r 45 degree plus alpha equal to r 45 degree minus alpha. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் கலீலியோ சொன்ன ஸ்டேட்மெண்ட். ரெண்டு ரேஞ்சுமே நமக்கு ஒன்றா கிடைக்கும். 45 டிகிரியை விட ஈக்குவலாக நம்ம மேலே தூக்கி போட்டாலும் 45 டிகிரியை விட ஈக்குவலாக நம்ம கீழே தூக்கி போட்டாலும் ரெண்டுமே ஒரே ரேஞ்சை போய் ரீச் பண்ணும் அப்படின்னு சொன்னது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் ஆங்கிள் வந்து 45 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபா 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. அப்போ 2 தீட்டா பண்ணும் பொழுது நமக்கு 90 டிகிரி 2 ஆல்ஃபான்னு மாறும், 90 டிகிரி மைனஸ் 2 ஆல்ஃபான்னு மாறும். அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா சைன் 90 டிகிரி 2 ஆல்ஃபா சைன் 90 டிகிரி மைனஸ் 2 ஆல்ஃபா. அது எதுக்கு ஈக்குவல்? ரெண்டுமே காஸ் 2 ஆல்ஃபாக்கு ஈக்குவல். ஸோ அப்போ therefore range are equal for elevation with exit for fall short of 45 degree by equal amount of alpha.
அந்த ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு வந்து டெரிவேஷனாக உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சேன். ஓகேவா? ஸோ ரேஞ்சில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு காமிச்சேன். அதனால உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.8. இதில் என்ன பார்க்க போகிறோம்? The hicker stands on the edge of the cliff 490 மீட்டர் above the ground. ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? 490 மீட்டர் உயரத்தில், கிரவுண்ட்லேருந்து 490 மீட்டர் உயரத்தில் ஒரு மலை மேலே ஒரு பாயிண்டில் அவர் நிற்கிறார். ஓகே, ஸோ அங்கேருந்து என்ன பண்ண போகிறாரு? அண்ட் த்ரோஸ் த ஸ்டோன் ஹரிசாண்டலி, ஒரு ஸ்டோனை ஹரிசாண்டலாக தூக்கி போடுறாரு. வித் அன் இனிஷியல் ஸ்பீட், அவர் தூக்கி போடும்பொழுது அந்த ஸ்டோனுக்கு அவர் எவ்வளோ ஸ்பீட் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 மீட்டர் பர் செகண்ட், அப்படி இல்லைன்னா 45 மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படின்னு எழுதியிருக்கணும். ஓகே ஓகே, ஸோ இப்போ இனிஷியலாக அவர் 15 மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படிங்கிற ஸ்பீடு கொடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறாரு. நெக்லெக்டிங் ஏர் ரெசிஸ்டன்ஸ், அப்போ நமக்கு ஏரில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த ஸ்டோன் டு ரீச் த கிரவுண்ட். நம்மளை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? டைம் டேக்கன், அந்த ஸ்டோன் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கொஷின். அண்ட் த ஸ்பீடு வித் விச் ஹிட்ஸ் த கிரவுண்ட், அது வந்து கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணும்பொழுது எவ்வளோ ஸ்பீடில் வரும். ஸோ 2 கொஷின் நம்மளை கேட்டிருக்காங்க. இந்த டைம் டேக்கன் அப்படிங்கிறது என்ன? அதோட ஃப்ளைட்டிங் டைம். ஓகே, ஸோ அது கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தூக்கி போடுறதுக்கு கிரவுண்டை ரீச் பண்ண வரும். அப்போ அது வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டிங் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிரவுண்டு வரும்போது எவ்வளோ வெலாசிட்டியில் கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு நம்ம ஜிங்கிறது 9.8 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, டேக் ஜி ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிக்சரில் நம்ம எப்படி போகிறது அப்படின்னு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஹைட்டு, கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்டு? 490 மீட்டர் ஹைட்டு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கணும் இல்லையா? ஹைட்டை வந்து கிரவுண்ட்லேருந்து எடுத்துக்கும் போது ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்குவோம். இது வந்து ஒய் ஆக்சிஸ் எவ்வளோது? 490 மீட்டர். ஓகே, ஸோ அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் தூக்கி போகிறாரு. அப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷன் இதுதானே ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனை தூக்கி போடும்போது நமக்கு இது என்ன ஆக்சிஸ் வரும்? எக்ஸ் ஆக்சிஸ் வருமா? ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் வரும். ஆமாம், அப்போ ஆர்ஜினை வந்து இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்குவோமா? ஓ அப்படிங்கிற ஆர்ஜின் இங்கே எடுத்துக்குவோமா? ஓகே, ஸோ அப்போ ஓங்கிற ஆர்ஜினை நம்ம இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒய் ஆக்சிஸ் என்ன டைரக்ஷனில் இருக்குது? டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம ஒய் ஆக்சிஸில் நம்ம எடுத்துக்கிற ரீடிங் என்ன வரும்? நெகட்டிவில் வரும். ஸோ அப்போ நெகட்டிவில் நம்ம எடுத்துக்கலாம். 490 நெகட்டிவில் எடுத்துக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் என்ன டைரக்ஷனில் இருக்குது? நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் நமக்கு பாசிட்டிவாக தான் வரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் தான், அதில் வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகலை. ஸோ அதே மாதிரி தூக்கி போட்ட இனிஷியல் வெலாசிட்டி என்ன டைரக்ஷனில்? எக்ஸ் டைரக்ஷனில். அப்போ நமக்கு இது என்னது? 15 மீட்டர் பர் செகண்ட். இப்போ அதோடைய மோஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்ளைட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோடைய மூவ்மெண்ட் தான் நமக்கு தேவை. அதோடைய மூவ்மெண்ட் வந்து என்ன எப்படி இருக்குது? ஹரிசாண்டலாக அதோடைய மூவ்மெண்ட்டு. ஸோ ஒரு பேரபோலா இல்லையா? ஸோ அதனுடைய ஹரிசாண்டலுக்கான நம்ம ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத கொண்டுட்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? given height of the cliff edge h equal to 490 meter. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டோன் த்ரோ ஹரிசாண்டலி. இனிஷியலாக நம்ம வந்து அதுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுக்குறோம். ஸோ அது இனிஷியல் வெலாசிட்டி அதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? யூஎக்ஸ், இனிஷியல் வெலாசிட்டி யூஎக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி யூங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஹரிசாண்டலாக தூக்கி போடுறாங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால தான் யூஎக்ஸ் அப்படின்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். யூஎக்ஸ் equal to 15 meter per second or 15 meter second power -1. ஓகே, இன்னும் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா an acceleration due to gravity 9.8 meter per second எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ நம்ம இந்த டேட்டாவெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். எதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்? டைம் ஆஃப் ஃப்ளைட்டிங் கண்டுபிடிக்கணும். அண்டு அது கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட்டிங் கண்டுபிடிப்போம். we have time taken by the stone to reach the ground. ஸோ அப்போ என்ன பண்ணும்? அது டைம் டேக்கன் கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம டைம் டேக்கன், அது வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்?
டைம் அதை ரீச் பண்ணணும், கிரவுண்ட் அதை ரீச் பண்ணணும்னா எந்த டைரக்ஷன் வந்து அது மூமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க? அது மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேரபோலா இல்லையா? ஸோ அதை குறிக்கக்கூடியது என்ன டைரக்ஷன் நமக்கு இங்கே? ஒய் ஆக்சிஸ் தான் அதை குறிக்குது. ஏன்னா 490 மீட்டர் ஹைட்டில் இருந்து அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹைட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்து கிரவுண்டை ரீச் பண்ண போகுது. அப்போ அதில் என்ன எதில் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் தான் நமக்கு மாறுது. அப்போ பொசிஷன் மூமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் நம்ம எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்? ஒய் ஆக்சிஸ்க்கான ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? மோஷனுக்கான ஈக்குவேஷன். இப்போ மோஷனுக்கான ஈக்குவேஷன் ஒய் ஆக்சிஸில் நமக்கு என்ன கிடைக்கும்? y equal to y0 plus v0 yt plus of ay t squared. ஓகே, ஸோ இது மோஷனுக்கு ஒய் ஆக்சிஸில் நமக்கு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்டில் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். பிளேனில் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்துக்கிறோம்னா ஒய் ஆக்சிஸில் நமக்கு டிஃப்ரென்ஸே ஏற்படுது. அந்த ஒய் ஆக்சிஸ் தான் அதோடைய மூமெண்ட்டையே அதாவது மூமெண்ட்டையே தீர்மானிக்குது. இப்போ நம்ம ஒய் ஆக்சிஸில் மோஷனுக்கான ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒய் ஆக்சிஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பாத்தை வந்து டிசைட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பேரபோலா பாத் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸை பொறுத்து தான் நமக்கு அமையுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்க்கான மூமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒய் ஈக்குவல் டு y0 ப்ளஸ் v0 yt ப்ளஸ் ஆஃப் ay t squared. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒய் ஆக்சிஸில் மூமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஹெச் அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே ஒய் ஆக்சிஸ் நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச், அதனுடைய ஹைட்டு தானே ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது. அப்போ ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். y0 அப்படிங்கிறது இனிஷியலாக ஒய் ஆக்சிஸில் அதனுடைய பாயிண்ட். ஓகே, ஸோ y0 அப்படிங்கிறது இனிஷியலாக ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y0 அப்படிங்கிறது 0. ஓகே, இனிஷியல் பொசிஷன் y0 அப்படிங்கிறது 0. ஸோ அப்போ y0 0ன்னு எடுத்துக்கிறோம். இனிஷியலாக அதனுடைய வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கும்போது ஒய் ஆக்சிஸில் நம்ம எந்த வெலாசிட்டியும் கொடுக்கல. ஸோ ஹரிசாண்டலாக தான் நம்ம தூக்கி போடுறோம். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வெலாசிட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஒய் ஆக்சிஸில் இனிஷியலாக அதனுடைய வெலாசிட்டி 0. ஸோ அப்போ இந்த டேர்ம் நமக்கு என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுது. ப்ளஸ் ஆஃப் ஏஒய்க்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம்? கிராவிட்டினால தான் நமக்கு என்ன ஆகுது? அது வந்து ஆக்ட் ஆகிறது. ஸோ கிராவிட்டினால தான் அந்த மூமெண்ட்டே நடக்குது. அப்போ ஏஒய் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவல். அப்போ ஜி அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இந்த டி ஸ்கொயர்டு அப்படியே இருக்கும். இந்த டி தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டிங் டைம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம அதாவது சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஜி டி ஸ்கொயர்டு பார்த்தீங்கன்னா அந்த டி தான் ஃப்ளைட்டிங் டைம், நமக்கு இதுதான் தேவை. ஓகே, ஸோ அப்போ டி ஸ்கொயரை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆஃப் வந்து இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ 2hன்னு ஆகும். ஜி இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து டிவிஷனில் ஆகும். ஜி ஈக்குவல் 2 அப்படின்னு வந்துருச்சா? ஓகே, ஸோ இப்போ நம்ம டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? டீக்கு பதிலாக நம்ம இங்கே ரூட் போட்டுருணும். ஓகே, ஸோ டி ஸ்கொயருக்கு பதிலாக டீக்கு வந்து ரூட் போட்டுருணும். நமக்கு தேவை டி தான். ஓகேவா? ஸோ அப்போ டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh டிவைட் பை ஜி. இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஓகே, நம்ம ஃப்ளைட்டிங் டைமுக்கான ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மோஷனுக்கான ஈக்குவேஷன்லேருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வரோம். இது ஹரிசாண்டலுக்கான ஃப்ளைட்டிங் டைம் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h டிவைட் பை ஜி அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷனை வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ 2 டேர்மு அப்படியே இருக்குது. ஹெச் அப்படிங்கிறது என்ன? இது வந்து 490 மீட்டர் ஹைட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ 490 டிவைட் பை ஜிங்கிறது என்ன? 9.8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ ஓகே, இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இப்போ 2 into 490 டிவைடட் பை 9.8 இல்லையா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 4.9 கிடைக்கும். மேலே 490 இருக்குது. ஸோ 490 4.9 போட்டோம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 100 கிடைக்கும். நமக்கு 100ஓட இது ரூட் எடுத்தோம் அப்படின்னா 10 செகண்ட்ஸ். அப்போ ஃப்ளைட் ஆஃப் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட். 10 செகண்டில் நம்ம 15 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் நம்ம தூக்கி போடும்போது அது கிரவுண்டை வந்து ரீச் பண்ணிடுது. கிளியர்? ஓகே, ஸோ அப்புறம் அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? த வெலாசிட்டி வித் விச் ஸ்டோன் ஹிட் த கிரவுண்ட். ஸ்டோன் வந்து கிரவுண்டை வந்து தொடும் பொழுது
அதோடைய வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஸ்பீடு தானே வெலாசிட்டி வந்து டேரக்ஷனாக நம்ம நோட் பண்ணுறோம், அதுதான் ஸ்பீடு தான் டேரக்ஷனாக நோட் பண்ணுறோம், அதுதான் வெலாசிட்டி. ஓகே, ஸோ நமக்கு ப்ரொஜெக்டைல் மோஷனில் வருது, நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிங்கும் போது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அது ரிசல்டன் வெக்டர் நமக்கு கிடைக்குமா? இப்படி இருக்குது. ஸோ மூமெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா இதுதான் டிஸ்டன்ஸ். வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? ஸோ அப்போ இதோடைய வெலாசிட்டி நம்ம டோட்டல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸ் vx² + vy² கண்டுபிடிக்கணும். vx² தான் நம்ம வெலாசிட்டி கொடுக்குறோம். இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 15 m/s. ஓகே, ஸோ அப்போ vy² அதோடைய வெலாசிட்டி என்ன? vy + gt. ஜிங்கிறது என்ன? இது மேலே ஆக்சலரேஷன் செயல்படுறதுனால நம்ம gt அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ vy இனிஷியலாக அதோடைய வெலாசிட்டி என்ன? y ஆக்சிஸில் வெலாசிட்டி எதுவும் கொடுத்தோமா? இல்லை, x ஆக்சிஸில் மட்டும்தான் வெலாசிட்டி கொடுத்துருக்கோம். y ஆக்சிஸில் வெலாசிட்டி 0. அப்போ vy = 0. அப்போ 0ன்னு போட்டாச்சு. ப்ளஸ் ஜிங்கிறது என்ன? 9.8 இன்ட்டு டீங்கிறது என்ன? டைம் ஆஃப் ஃப்ளைட்டிங். அது இது வரலும் பறந்து வரத்துக்கான டைம். ஓகே, ஸோ டைம் இது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 10 செகண்டுங்கிறது, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் போயிடும், 10ஓட மல்டிபிள் பண்ணும்போது. அப்போ vy = 98 m/s. நமக்கு vy கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ vx vy சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 15² இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கொடுத்தது, vy அப்படிங்கிறது வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சது, ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் வெலாசிட்டி v கிடச்சிரும். அப்போ v = √15² 225, 98² 9604. ஓகே, ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 9829 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கு வெலாசிட்டியோட வேல்யூ இது ரூட் எடுத்தோம் அப்படின்னா 99.14. ஸோ இதை வந்து அப்ராக்சிமேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 99 m/s அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அது கிரவுண்டை ரீச் பண்ணும்பொழுது அதனுடைய வெலாசிட்டி 99 m/s அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இந்த ஸ்டோனோட வெலாசிட்டி. ஓகே ஓகே, ஸோ அப்போ இந்த சமயம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஒரு ஸ்டோனை நம்ம ஹரிசாண்டல் டைரக்ஷனில் த்ரோ பண்ணுறோம். அப்படி த்ரோ பண்ணும் பொழுது அதனுடைய வெலாசிட்டி கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அதோடைய வெலாசிட்டி என்ன, அதோடைய ஃப்ளைட்டிங் டைம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ இது ஹரிசாண்டலுக்கான ஃப்ளைட்டிங் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம ஆரிஜினை மேலே வந்து நம்ம எங்கேருந்து தூக்கி போடுறோமோ அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம். அந்த இடத்துலேருந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம நோட் பண்ணோம். ஸோ அப்போ அதுக்கான ஃப்ளைட்டிங் டைம் TF = √2h/g அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ இதை சொன்னது அதாவது இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 4.9. The cricket ball is thrown at a speed of 28 m/s. ஒரு கிரிக்கெட் பாலை நம்ம எவ்வளோ தூரத்தை தூக்கி போடுறாங்க? 28 m/s வேகத்தில் தூக்கி போடுறாங்க. இன் அ டைரக்ஷன் 30 டிகிரி. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இனிஷியல் வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க, அதே நேரத்தில் நம்மளுக்கு ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க, θ0 கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கேட்குறாங்க? above the horizontal, இதுவும் ஹரிசாண்டலாக தூக்கி போடப்படுது. கால்குலேட் த மேக்ஸிமம் ஹைட். ஸோ மேக்ஸிமம் ஹைட் HM கண்டுபிடிச்சோமா? நம்ம மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கிறது ஸோ அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது the time taken by the ball to return to the same level. ஸோ அந்த பால் வந்து நம்ம தூக்கி எரிஞ்சதுலேருந்து அது எவ்வளோ தூரம் திரும்ப அதே பொசிஷனை ரீச் பண்ணுறதுக்கு, இந்த இடத்துலேருந்து இந்த இடம், இதை ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது ஈக்குவல் லெவலை. ஓகே, ஸோ ஈக்குவல் லெவலை அதை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஸோ டைம் டேக்கன். இந்த டைம் டேக்கனுங்கிறது என்ன? அப்போ இங்கேருந்து நம்ம எரிஞ்சதுலேருந்து அந்த ஈக்குவலான லெவலை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா இது வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டிங். ஓகே ஓகே, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த த்ரோவர் டு த பாயிண்ட், இங்கே தான் நிற்கிறாரு அவர், இங்கேருந்து தூக்கி போட்டிருக்காரு, டு த பாயிண்ட் வேர் த பால் ரிட்டர்ன் டு த சேம் லெவல். அவர் எங்கே இருந்து தூக்கி போட்டாரோ அவர் லெவலுக்கு ஈக்குவலாக ரிட்டர்ன் வந்து விழுகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆச்சு? அப்போ இதில் எது டிஸ்டன்ஸு? இதுதான் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது என்ன? நம்ம ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸு பாலை இங்கேருந்து ஒரு பவுலர் வந்து தூக்கி போடுறாரு, தூக்கி போடும் பொழுது அவரோட எவ்வளோ ஹைட்டு போச்சு? இது மேக்ஸிமம் ஹைட்டு. ஓகே, அது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், அவர் எந்த இடத்துலேருந்து தூக்கி போட்டாரோ அதே லெவல் அவர் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? டைம் ஆஃப் ஃப்ளைட்டிங். ஸோ எந்த இடத்துலேருந்து அவர் தூக்கி போட்டாரோ அவர் இருக்கிற அதே ரேஞ்ச் ஆஃப் லெவலை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் ஆச்சு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆச்சு, அது வந்து ரேஞ்ச். ஸோ இது மூணையும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் இந்த சம்லேருந்து. ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க?
28 மீட்டர் பர் செகண்ட் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, 30 டிகிரி ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிவன் ஸ்பீட் அட் விச் பால் இஸ் த்ரூ வெலாசிட்டி v0 28 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு ஃபார்முலா என்ன, ஹெச்எம்னு நம்ம போட்டிருப்போம் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்ததில். இப்போ கேபிட்டல் ஹெச்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஹைட் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் ஹெச்ன்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ v0 ஸ்கொயர் சைன் தீட்டா நாட் 2 தீட்டா நாட் சைன் தீட்டா நாட் ஸ்கொயர்டு. ஸோ டோட்டலாக ஸ்கொயர் போட்டிருப்போம் டிவைட் பை 2g. ஓகே, ஸோ இப்போ v0 ஸ்கொயர் சைன் தீட்டா நாட் ஸ்கொயர் டிவைட் பை 2g. இங்கே ஸ்கொயர்டு வந்து இங்கே வரணும், தீட்டா நாட் ஸ்கொயர் டிவைட் பை 2g. ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா v0 ஸ்கொயர் பேர் என்ன பண்ணலாம், 28 ஹோல் ஸ்கொயர் இன்டூ சைன் தீட்டா நமக்கு ஆங்கிள் எவ்வளோ கொடுத்தாங்க 30 டிகிரி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ 9.8 ஜி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணுறது மட்டும்தான் நமக்கு பின்னுமே. ஸோ 28 நம்ம ஸ்கொயர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 28 2 டைம்ஸ் எழுதிக்கிறோம். சைன் 30 டிகிரி, சைன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன 1/2. ஸோ இது ஸ்கொயர் வேல்யூ, அதனால 1/2 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம் இங்கே 1/2 ஸ்கொயர் இருக்கிறதுனால. ஓகே, டிவைட் பை 2 இன்டூ 9.8. இதை சிம்பிளிஃபை பண்ணோம். 2னா இங்கே வந்து நமக்கு 14 வரும். 14 மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இங்கே சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த 2 வேர்ட் சிம்பிளிஃபை பண்ணலாம் 7 வரும். இந்த 2 வேர்ட் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே 14 வரும். ஓகே, ஸோ அப்போ 7 இன்டூ 14 டிவைடட் பை 9.8. இதை நம்ம அதாவது சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம்னா 10 மீட்டர். இப்போ மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு, நம்ம 10 மீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் கொஸ்டின், டைம் டேக்கன் பை த பால் டு ரிட்டர்ன் த சேம் லெவல். அது சேம் லெவலில் ரிட்டர்ன் வந்து சேம் லெவலில் அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், டைம் ஆஃப் லைட்டிங் டி அப்படின்னு அர்த்தம். அப்போ டி டைம் ஆஃப் லைட்டிங் டீக்கான ஃபார்முலா என்ன, டி ஈக்குவல் டு 2v0 sin theta naught divided by g. இதெல்லாம் நம்ம முன்னாடியே டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஜென்ரல் ஃபார்மை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்மில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் ஃபார்ம் என்ன, இன்னொரு தடவை நம்ம இங்கே எழுதிக்குவோம். 2v0 sin theta naught divided by g. 2 போட்டாச்சு, v0க்கு பதிலாக 28 இனிஷியல் வெலாசிட்டி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சைன் தீட்டா நாட் 30 டிகிரி கொடுத்துருந்தாங்க, ஜி வந்து 9.8. ஓகேவா, ஸோ இதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 2 இன்ட்டு 28 இன்ட்டு சைன் 30 டிகிரிக்கு 1/2 டிவைட் பை 9.8. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆயிடும். மீதி நமக்கு 28 டிவைடட் பை 9.8 இருக்கும். இப்போ 28 டிவைட் பை 9.8 2ஆல் நம்ம மறுபடியும் கேன்சல் பண்ணலாம். 14 டிவைட் பை 4.9 இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 டிவைட் பை 0.7. ஸோ ஃபைனலாக 2.86 செகண்ட்ஸ் கிடைக்குது. அப்போ ஃப்ளைட்டிங் டைம் எவ்வளோ, 2.86 செகண்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை 30 டிகிரி ஆங்கிளில் நம்ம ஹரிசாண்டலாக தூக்கி போடுறோம். ஓகே, ஸோ அதனால தான் சைன் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டலாக நம்ம தூக்கி போடுறோம். தூக்கி போடும்பொழுது நம்ம வந்து அதோட ஃப்ளைட்டிங் டைம் 2.86 செகண்ட்ஸ், அதோடைய வெலாசிட்டி 28. ஓகே ஓகே, ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் நம்ம என்ன கேட்டாங்க, the distance from the throne to the point where the ball returned to the same point. அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் தாண்டி திரும்ப வந்து அதே லெவலான பாயிண்ட் வந்து ரீச் பண்ணும். இங்கேருந்து த்ரோ பண்ணுறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் அதே லெவலை வந்து திரும்ப வந்து ரீச் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்ச், இது வந்து ரேஞ்ச் இல்லையா. ஸோ இப்படி வந்துட்டு இந்த லெவலை திரும்ப அதே இடத்துல ரீச் பண்ணணும்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்சுக்கான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், v0 ஸ்கொயர் சைன் 2 தீட்டா நாட் டிவைட் பை ஜி. ஓகே, ஸோ அப்போ v0ங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஸ்கொயர் வேல்யூ இருக்கிறதுனால 28 ஸ்கொயர் எழுதியாச்சு. சைன் 2 எழுதிட்டோம், தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி டிவைடட் பை 9.8. அப்போ 28 ஸ்கொயருங்கிறதுனால 28 டபுள் டைம் எழுதியிருக்கோம். இன்டூ சைன் 2 இன்ட்டு 30 டிகிரி எவ்வளோது, 60 டிகிரி. ஓகே, சைன் 60 டிகிரி ஆயிடுச்சு 2ஓட மல்டிபிள் பண்ணதுனால. ஸோ டிவைட் பை 9.8. அப்போ 28 இன்ட்டு சைன் 60ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3/2. சைன் 60ஓட வேல்யூ √3/2, அதுதான் √3 டிவைட் பை 2 போட்டாச்சு. ஓகேவா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 40 இன்ட்டு √3 கிடைக்கும். ஓகே, ஸோ 40 இன்ட்டு √3 கிடைக்கும். இந்த √3ஓட வேல்யூ தான் 1.732.
ஓகே. ஸோ 1.73 to 40 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ரேஞ்ச் வந்து 69 மீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் லெவல் ஆஃப் டிஸ்டன்ஸ் அதை ரீச் பண்ணுறதுக்கு 69 மீட்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரொஜெக்டட் மோஷனுக்கான ஜென்ரல் ஃபார்ம் தான் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். அந்த இப்போ ஜென்ரல் ஃபார்மெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரேஞ்சு, ஃப்ளைட்டிங் டைமு, ஸோ மேக்ஸிமம் ஹைட்டு இதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் சம்லலாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இனிமேல் நம்ம அதாவது இது ரிலேட்டடான சம் கொடுக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூலாம் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது ரிலேட்டடான எக்ஸாம்பிள் சம்லாம் எக்ஸசைஸ் சம்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.